இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஒரு விற்பனை நிலையத்தினுடைய முகாமையாளர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச சபையினை தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்களை கடத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு வன்முறை குழுவினருடைய அட்டகாசம் இடம்பெற்றிருக்கின்றது. வீடு ஒன்று தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்று திங்கட்கிழமை மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதிலே நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு சொன்னா அம்பலாங்கொடை நகரத்தில் நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு விற்பனையகம் ஒன்று, அதாவது சிங்கர் ஷோரூம் இருக்குத்தானே, அதனுடைய மேனேஜராக பணிபுரிந்த ஒரு ஆள், முகாமையாளராக பணிபுரிந்த ஒரு ஆள் இன்று துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்திருக்கு சொன்னா, இன்றைக்கு காலமா அவர் தன்னுடைய ஷோரூம்ல நின்று ஒன்றுக்குள்ள மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள், வழக்கமாக இப்படித்தான் நடக்கிறது, மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அவர் மேல துப்பாக்கியால் சுட்டதால அவர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட பகைமை காரணமாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரிகள் பதட்டத்தில் கொஞ்ச தூரம் கழிச்சு அங்கால போயிட்டு தங்களுடைய மோட்டார் சைக்கிளை அந்த இடத்திலேயே போட்டுட்டு, இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த மோட்டார் சைக்கிள் தான், மோட்டார் சைக்கிளை அந்த இடத்திலேயே போட்டுட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். எனவே அவர்கள் மிக சுலபமாக கைது செய்யப்படுவார்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். மோட்டார் சைக்கிளை வச்சுக்கொண்டே ஆக்களை பிடிக்க முடியும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் இருக்கார் தானே இறந்தவர், அவருடைய முழு பேர் என்னென்னு தெரியல, ஆனால் அவரை கோசலை என்று சொல்லி சொல்றதாம். அந்த ஊரில் கோசலை என்று சொல்றதாம். அதே நேரம் சஜித் பிரேமதாஸ் என்ற கட்சி இருக்குதானே, அந்த கட்சி சார்பாக இப்போ நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறார். வெற்றி பெறையில் போல ஆனால் போட்டி போட்டிருக்கிறார். அவருடைய பேர் கோசல என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்களை தங்களுடைய உடுப்புக்குள்ளேயும் உடலினுடைய பாகங்களுக்குள்ளேயும் மறைச்சு எடுத்துக்கொண்டு போனவையாம். அதாவது எத்தனை கற்கள் என்று சொன்னா 390 கற்கள், 390 ரத்தின கற்களை கொண்டு போனா பிடிபடாமல் என்ன செய்வினம். எனவே நேற்றிரவு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு 10:25 மணிக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருந்து சீனாக்கு ஒரு விமானம் போக இருந்தது. கொழும்புல இருந்து சீனாவினுடைய செங்குடு என்று சொல்லப்படுற ஒரு நகரத்துக்கு அந்த ஃப்ளைட் CA 426 ஏர் சைனா ஃப்ளைட். அதில் தான் இவ 2 பேரும் போக இருந்தவே. இவ 2 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தினக்கல் வியாபாரிகளாம். ரத்தினக்கல் வியாபாரத்தில் நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டு வருபவர்கள். ஒரு ஆளுக்கு 38 வயசு, மற்றவருக்கு 39 வயசு. அப்போ நீண்ட காலமாக பிஸ்னஸில் இருந்தாக்கள் திடீரென்று 390 கற்கள் எடுத்து அங்கங்கே மறைச்சு வச்சு கொண்டு அதனுடைய பெறுமதி 32 மில்லியன் ரூபாவாம். 32 மில்லியன் ரூபாய். எனவே இவ்வளவு பெறுமதியான ரத்தின கற்களை யாராவது உடம்புல மறைச்சு வச்சு கொண்டு போயினமா, கொண்டு போயிட்டு இப்போ பிடிபட்டு எல்லா ரத்தின கற்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த மீட்கப்பட்ட ரத்தின கற்கள் சாதாரண கற்கள் இல்லையாம். எல்லாமே அந்த பிரபலமான வகைகள். ரத்தின கற்கள் நிறைய வகைகள் இருக்குதானே, அதில் அந்த பிரபலமான வகைகளை சேர்ந்த கற்கள் என்று சொல்லப்படுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை ரத்தின கற்களுக்கு சர்வதேச ரீதியாக நல்ல ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கு, நல்ல ஒரு மதிப்பு ஒன்று இருக்குது. பிறகு இவ்வளவு பெறுமதியான ரத்தின கற்களை கொண்டு போய் இப்ப பிடிபட்டு ரத்தின கற்களும் இல்லை ஆக்களும் இல்லை என்று இருக்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கரைத்துறை பற்று பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி இன்று கைப்பற்றி இருக்கிறது. இதன் மூலம் வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றிய முதலாவது பிரதேச சபை இதுவாகும். அதாவது அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற முதலாவது உள்ளூராட்சி சபை இதுவாகும். இதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா, இப்போ ஒரு எலெக்ஷனும் நடக்கலையே, பிறகு எப்படி கைப்பற்றினவே என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பிரதேச சபையை ஏற்கனவே கைப்பற்றினது இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றி ஆட்சி அமைச்சது. அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் சின்னராசா லோகேஸ்வரன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சில பல பிழைகள் விட்டதன் காரணமாக, அதாவது ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மாதிரியே நடந்து கொள்ளாமல் தேவையில்லாத வேலைகள் பார்த்ததன் காரணமாக கட்சியில்
கட்சியிலிருந்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் பதவி விலகி போனவர். அதுக்கு பிறகு அந்த பிரதேச சபையினுடைய புதிய தவிசாளர் யார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. எனவே இன்றைக்கு அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல், ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சி கரத்துறைப்பற்று பிரதேச சபையில 6306 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை எடுத்திருந்தது. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி கட்சி 2ஆம் இடம் 4407 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை பெற்றிருந்தது. அப்ப 2ஆம் இடத்தில் இருந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் இன்றைக்கு இந்த ஒரு கலந்துரையாடல் மூலம் முடிவெடுக்கப்பட்டு அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினராகிய இமாக்குலத்தா புஷ்பநாதன் இப்பொழுது அதனுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இனி சிறந்த முறையில் அந்த பிரதேச சபை இயங்கும், மக்களுக்கான சேவைகள் நடைபெறும் என்று சொல்லி என்பிபி கட்சி சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சியின் கையில தான் வந்தது. மக்கள் பெருவாரியான மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறோம், நீங்கள் ஆட்சி செய்யட்டும் என்று சொல்லி. ஆனா நீங்கள் பிழையான ஒரு தவிசாளரை போட்டதன் காரணமாக, அவர் செய்த சில பல பிழைகள் காரணமாக, இப்ப சொல்லலாம் தான், நான் பதவி விலகி போயிட்டார் தானே நீ சொல்ல வேண்டாம், பேசாம விடுவோம். எனவே அவர் செய்த பிழைகள் காரணமாக கட்சியால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால இப்ப என்பிபியினுடைய வசம் வந்துட்டது. உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 பிரதேச சபைகள் இருக்குது. நாளையுமே இலங்கை தமிழரசு கட்சி தான் கைப்பற்றினது. அந்த 4 எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா மாந்தை கிழக்கு, துணுக்காய், புதுக்குடியிருப்பு, மற்றது கரைத்துறை பற்று. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 4ல் 1 தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வசம் விட்டது. தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு போலீஸ்காரர் மேல தாக்குதல் நடத்தினார் என்று சொல்லி, சனிக்கிழமை இரவு ஒரு போலீஸ்காரர் மேல தாக்குதல் நடத்தினார் என்று சொல்லி செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. எம்பிலிபிட்டிய பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போலீஸ்காரர் போயிட்டு முறைப்பாடு செய்தவர். இருந்தாலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குற்றச்சாட்டுகளை மறத்திருந்தவர். தான் அடிக்கவும் இல்லை, அங்கே ஒன்றுமே நடக்கல, சும்மா கதைச்சனாங்களே ஒழிய அடிக்கல என்று சொல்லி. இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கேன் என்று சொன்னா, அந்த போலீஸ்காரர் கொடுத்த முறைப்பாடு பொய்யான முறைப்பாடு என்று சொல்லி, அடிக்காத போதே வேணுமென்று அடிச்சிட்டார் என்று சொல்லி. அதே நேரம் அந்த போலீஸ்காரர் அந்த வாகனம் ஓடிக்கொண்டு போன அந்த சந்தர்ப்பத்தில் மது போதையில் இருந்தார். அவருடைய உடல்ல இருந்து போதைப் பொருள் இருந்ததற்கான அடையாளமும் கைப்பற்றப்பட்டிருக்காம். மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தவர். இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இந்த போலீஸ்காரர் தான் இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குற்றத்தடுப்பு பிரிவால கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக பொய்யான குற்றத்தை முன்வைத்தார் என்று சொல்லியும், அதே வேளையில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓடினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலையும். எனவே மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு குழு பெரிய ஒரு அட்டகாசம் ஒன்று செய்திருக்குது. என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால், பொல்லுகள், தடியல், கல்லுகள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு வீட்டுக்கு மேலே எறிஞ்சு கதவு எல்லாத்தையும் முடைச்சு அங்கிருந்த பொருட்களுக்கெல்லாம் சேதத்தை உருவாக்கி டிராக்டர் ஒன்று நின்றதா முத்தத்தில், அந்த டிராக்டருக்கு கல்லெறிஞ்சு உடைச்சு இந்த மாதிரியான அட்டகாசம் செய்து போட்டு ஓடி இருக்கணும் கட்டைக்காட்டு பகுதியில். அந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்குமே நிதானம் இல்லை. எல்லாரும் மது போதையில் இந்த அட்டகாசம் செய்திருக்கணுமாம். என்னென்னு சொன்னால், இது சம்பந்தமாக அந்த வீட்டில் இருந்தாக்கள் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள், மருதங்கணி போலீஸில். ஆனால் போலீஸில் முறைப்பாடு செய்து ஒரு பிரயோசனமும் இல்லை என்றதான் மக்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த குழுவுக்கு எதிராக இந்த குழு இப்போ இந்த வீட்டுக்கு மட்டும் கல்லறியலை, நேற்றிரவு இந்த வீட்டுக்கு மட்டும் கல்லறியலையாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகளுக்கு கல்லறிஞ்சு ஒன்று தெரியுதாம். இதுதான் வேலை. இரவு நேரத்தில் நல்ல மப்பும் மந்தாரமாக இருக்கைக்குள்ள வீடுகளுக்கு கல்லறிகிறது, போய் கொண்டே பொல்லுகளால் கொண்டே அடிக்கிறது தான் வேலை அவைக்கு. எனவே இது சம்பந்தமாக நிறைய முறைப்பாடுகள் கொடுத்தும் மருதங்கணி போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையாம் என்று சொல்லப்படுது. இது ஏன் உண்மையாக விளங்கவே இல்லை. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அந்த கவனிக்கணும். வடமாகாணத்தில் செயல்படுற என்பிபி ஆக்கெல்லாம் கவனிக்கணும். நிறைய முறைப்பாடுகள் பொதுமக்கள் கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்கல என்று சொன்னா என்ன, போலீஸுக்கு பவர் இல்லையா? இருக்குதானே. ஏன் போலீஸ் இவையில பார்த்து பயப்படுதா? கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா இப்பயோ கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரியான அட்டகாசமான குழுக்களை கைது செய்து முழு பேரும் பிடிச்சு உள்ளுக்க போட்டு விட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்குதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஒருவேளை போலீஸ்காரரும் சேர்ந்துதான் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கணுமோ இன்னும் தெரியல. எனவே வடமாகாணத்தில் செயல்படுற தேசிய மக்கள் சக்தி கட்சிக்காரர், மிக முக்கியமாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த விஷயத்தில் உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். இனியும் விட்டுட்டு பார்த்து கொண்டு கேளாது, இறுதியான நடவடிக்கை எடுக்கணும். எவ்வளவு காலம் தான் இந்த வன்முறை குழுக்களும் வாழ்வெட்டு குழுக்களும் அட்டகாசங்களும் போதைப் பொருள் கடத்தலும் என்று சொல்லி எவ்வளவு காலம் தான் வடமாகாணத்தை இப்படியே விட்டுருப்பீங்கள்? ஒரு இறுக்கமான நடவடிக்கை எடுங்க, ஒரு அதிரடி நடவடிக்கை எடுங்க, எடுத்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ள போடுங்க. அப்பதான் மக்கள் பயம் இல்லாமல் நிம்மதியா இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி குழுக்கள் 30-40 பேர் வீடுகளுக்கு கல்லறிகிறதும் வாளுகளால் வெட்டுறதும் என்று சொல்லிக் கொண்டு இருந்தா என்னென்று வீட்டில் நிம்மதியா இருக்க முடியும்? தானே.